என்ன ஏசிய கபோர்டுக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை டைம் லெஃப்ட் 39 வருஷமா. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு மரியாதை. டைரி மில்க்ல பரோட்டாவா? தனியார் மருத்துவமனை ஒன்றில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்த 45 வயது நபரை ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு எடுத்துச் சென்ற போது தான் தினமும் சாப்பிடும் ஹோட்டல் பெயரை கேட்டதும் உயிர் பிழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முரட்டு ஃபுட்டியா இருப்பாரு போல இருக்கு. சாப்பாடு கடை பேரு கேட்டு உயிரே பொழிச்சிருக்காரு. இத்தனை டாக்டருங்களால செய்ய முடியாத அந்த வேலையை அந்த கடைக்காரன் பண்ணியிருக்காங்க. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. டிராவலிங்ல அப்படியே அந்த ஹோட்டல் பேரை காதல கேட்ட உடனே ரச்சகன் படத்தில் வர மாதிரி அந்த நாடி நரம்பெல்லாம் அப்படியே இழுத்து எந்திரிச்சிருக்கிறாரு. என்ன ருசி மணக்குது, அப்படியே சூப்பர் டேஸ்ட் இல்ல. மந்திரவாதியோட உயிர் வந்துட்டு ஊசியில இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட உயிர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு கடையில் இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள பயங்கர ஃபன்னா இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட் போடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஷோ. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு மரியாதை. மரியாதை எப்பேற்பட்ட சாப்பாடு. பொதுவா கல்யாண வீட்டுல போதுமா போதுமான்னு தான் கேட்பாங்க. இந்த கல்யாண வீட்டுல தான் வேணுமா வேணுமான்னு தள்ளுறாங்க. என்ன மரியாதை. வணக்கம் வைக்கிற பொம்மைக்கு கூட திருப்பி வணக்கம் வைக்கணும் அப்படின்ற அந்த பண்பு இருக்கு பாருங்க. அதுதான் வந்து அப்படியே என்ன மெய்சலுக்கு வைக்குது. என்ன ஓவர் மரியாதையா இருக்கு. மரியாதை கொடுத்தே கொன்றுவாங்க போல இருக்கே. அது வேற ஒண்ணும் இல்ல, திடுதிப்புன்னு மரியாதை கொடுத்துட்டாங்களா, அதனால அவர் அப்படியே திகச்சு போய் நின்ட்டாரு. பரவாயில்ல, மரியாதை தெரிஞ்ச பொம்மையா இருக்கு. கடைசியா பின்னாடி வந்து அந்த பசங்களோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட். Teacher 1 book plus 1 book. Student 2 books. Teacher 2 books plus 2 books. Student 4 books. Teacher 6597 books plus 3256 books. Question mark. Student வந்து library. என்ன ஒரு பதில் பாத்தீங்களா? ஸ்மார்ட் ஆன்சர். அதானே, இத்தனை புக்கு ஒரே இடத்துல இருந்தா அது லைப்ரரி தானே. ஒருவேளை புக்கு கடையா இருக்குமோ? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்ன இருந்தாலும் அவரோட ஹியூமரை வந்துட்டு நம்ம பாராட்டியே ஆகணும். பின்றால இததான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. என்ன ஏசிய கபோர்டுக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை பிடிச்ச சொந்தக்காரங்க வந்தா மட்டும் கபோர்டு திறந்து வைப்பாங்களோ, பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா கபோர்டை சாத்தி மறைச்சு வச்சிருவாங்க. இப்ப இது ஏசி ரூமா இல்ல நான் ஏசி ரூமாங்கிறது வீட்டுக்கு வர்றவங்களை பொறுத்து தான் இருக்கு. விண்டோ ஏசி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஏசிக்கே விண்டோ வச்சு இப்பதான் பாக்குறேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கபோர்டை சாத்திட்டா ஏசி மறைஞ்சிரும். அவங்க பணக்காரங்க அப்படின்றது வெளியில தெரியாது. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு ஏசி கூட இப்ப அத்தியாவசியமாயிருச்சு. பல பேர் இஎம்ஐல போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. வீடுங்க இது. ஒருவேளை ஓனர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பா ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
ஆனா வேற மாதிரி என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி. இந்த டெலிவரி போட வரவங்க, போஸ்ட் பண்ண வரவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு லேண்ட்மார்க் பிரச்சனையே இல்லை. வாசல்ல ட்ரெயின் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த வீடு தான் அப்படின்னு சொன்னா போதும் கண்டுபிடிச்சிருவாங்க. காம்பவுண்டுக்கு ட்ரெயின் டிசைன் போட்டு அதுக்குள்ள ஜன்னல் வச்சிங்க பாருங்க, அதுதான் பயங்கரம். ஏன்னா காம்பவுண்ட் வாலுக்கு ஜன்னல் வச்சு நான் பார்த்ததே இல்லை. அது இத்தனை ஜன்னல். திருடங்கேது இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஜன்னல் கம்பியில காலை வச்சு ஈஸியா ஏறிடுவோம். அப்புறம் எதுக்கு காம்பவுண்ட் வாலு, கேட்டு? எஸ்டிமேட்டட் டைம் லெஃப்ட் 39 வருஷமா. அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை. 180 MBக்கு 39 வருஷமா. அப்ப 1 GB டேட்டாலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 2 ஜென்மம் எடுத்துதான் வரணும் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கரெக்டா 99% வர்றப்ப எரர் அக்கரட், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு வந்தா எப்படி இருக்கும்? இல்ல அப்ப கரண்ட் போச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் ஸ்பீடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு காப்பி பண்ண உடனே காப்பி ஆயிடுது. ஆனா அப்ப எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சொல்ல போனா அப்பெல்லாம் வந்துட்டு நெட்டே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இந்த 90s கிட்ஸுக்கு, early 2K கிட்ஸுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பேஜ் லோட் ஆகிறதுக்கு சுத்தும் பாருங்க, சுத்து. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா வந்து 2G வந்து அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்பீடு வந்துட்டு அவ்வளவு பயங்கரமா இருக்காது. 4 செகண்ட் பிளே ஆகும், 40 செகண்ட் சுத்தும். அது 144p. மொத 3G போட்டு 1080 பிக்சல் ஒரு வீடியோஸ் அங்க பிளே பண்ணி அது லோடே ஆகாம பிளே ஆகிறத பாக்குறதாலும் ஒரு அதிசயத்தை பார்த்த மாதிரி பார்த்தேன். அது ஒரு காலம். அந்த டைம்லலாம் நெட் சென்டர் போனீங்கன்னா HD பிரிண்ட்ல வந்து வீடியோ சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, MP3 சாங்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி போய் காசு கொடுத்து காப்பி பண்ண காலம்லாம் இருக்கு. இப்பெல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு அவசியமே இல்லாம போயிருச்சு. ட்ரெயின் ட்ராக்ல போய் ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. Oh my God. இந்த ஃபங்க்ஷன் சொல்லி ரோட்டை மறிச்சு பந்தல் போட்டு உட்கார்றவங்கள பார்த்திருக்கேன். ஆனா ட்ரெயின் ட்ராக்கே மறிச்சு பந்தல் போட்டு இப்பதான் பாக்குறேன். யாருங்க நீங்களாம்? யாரு? ஒருவேளை ரயில்வே அதிகாரியோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருக்குமோ? இந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரெயின் வர மாட்டேங்குது. தலாட்டும் காற்றே வா வா. நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெஃப்ட் சைடுல. டைரி மில்க்ல பரோட்டாவா? என்ன நடக்குதுங்க? நீ தாண்டா மாஸ்டர், உன்னை வச்சு தாண்டா பரோட்டா போடும். பரோட்டாவுக்கு வந்த சோதனைய உன்னையும் விட்டு வைக்கலையா இந்த குரங்கு? என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அங்க பாத்தீங்களா, அந்த பரோட்டாவை அப்படியே கடைசியா அந்த டைரி மில்க் மாதிரி அப்படியே கட்டமா வெட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா தான் இன்னும் கடுப்பா இருக்கு. ஆனா இதை பாக்குறப்ப ஏதோ பிரெட் ஆம்லேட்டை வெட்டி வச்ச மாதிரி இருக்குல்ல. எதுக்கு கொஞ்சம் சாஸ் ஊத்துங்க, தொட்டு சாப்பிடுவாங்க. சாச்சா, பரோட்டா சால்னா ஊத்துனா சூப்பரா இருக்கும். காஸ்ட்லியான பரோட்டாவா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 250-300 ரூபா இருக்குமா? ஆனா இந்த பரோட்டா அப்படின்ற மைண்ட் செட் இல்லாம மைதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதாக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்வீட் வைப்பாங்க. ஆனா அதுக்குன்னு இந்த டைரி மில்க், சாக்லேட் எல்லாம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் தான். இல்ல ரொம்பவே ஓவர். தேவையில்லாம ஒரு டைரி மில்க் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கிடைச்சிருந்தா அதை தனியாவே சாப்பிட்டுருக்கலாம். ஆல் டிசீசஸ் அவைலபிள். ஓ, இப்பெல்லாம் ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. டிஷஸ் தான் டிசீசஸா மாறி இருக்கு. இந்த மாதிரியான கான்செப்டுக்கெல்லாம் நான் ஒரு தனி மீமே வச்சிருக்கேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்கடா. டிசீசஸ் சும்மா சொல்லக்கூடாது. எப்படி ஒரு திறந்த புத்தகமா இருக்கிறாங்க பாருங்க அந்த கடைக்காரனுடைய மைண்ட் வாய்ஸ். ஏலே டிசைனரு, உன்னை டிசைன் போட சொன்ன பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிவிட்ட. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு பூட்டை உடைத்து வீட்டுக்குள் திருட வந்தும் எதுவும் கிடைக்காததால் விரக்தியில் திருட வந்த வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பாலில் ரோஸ் மில்க் தயார் செய்து குடித்துவிட்டு திருடர்கள் தெம்பாக வெளியேறிய வினோத சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நிகழ்ந்துள்ளது. வாணியம்பாடி நேதாஜி நகரில் ஃபசல் என்பவரது வீட்டில் ஆளில்லாத சமயம் பார்த்து திருடர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். பீரோவை உடைத்து உள்ளே பார்த்தபோது உள்ளே நகை, பணம் என எதுவும் வைக்கப்படாததால் நொந்து போன திருடர்கள் வந்த களைப்பை ஆற்றிக்கொள்ள ரோஸ் மில்க் போட்டு குடித்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு.
ஒருவேளை திருட போனதே ரோஸ் மில்கியா தான் இருக்குமோ? இருக்கும். பாவம் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க, என்ன பண்றது, இந்த மாதிரி எதனாச்சும் சில்லுன்னு குடிச்சா தான் கரெக்டா இருக்கும். சரி வந்ததும் வந்துட்டமே போட்டு குடிச்சிடலாமே அப்படின்ட்டு போட்டு குடிச்சிருக்காங்க. எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒண்ணுமே இருக்காதே. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. கொஞ்சமா வந்து மாவு இருக்கும். அநேகமா எங்க வீட்டுக்கு திருட வந்தான்னா தோசை விட்டு சாப்பிட்டு போவான்னு நினைக்கிறேன். உடைத்து வீட்டுக்குள் திருட வந்தும் எதுவும் கிடைக்காததால் ரோஸ் மில்க் தயார் செய்து குடித்துவிட்டு திருடர்கள் தெம்பாக வெளியேறிய வினோத சம்பவம். பால் பேக்கெட் எடுத்து ரோஸ் மில்க் போட்டு கலந்து சில்லுன்னு குடிச்சிட்டு போயிருக்காங்க. ரோஸ் மில்க் அவரோட ஃபேவரட் போல இருக்கு. ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா? இல்ல வீட்டோட ஓனர் வந்து இதெல்லாம் பாத்துருப்பாரு. குடிச்சதும் குடிச்சானுங்க, பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிருக்க மாட்டானுங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அட கன்றாவே, என்ன கருமம்டா இது. கடலை மாவுக்கு முறவாசல் பண்ணிட்டு அடுத்து இப்பதான் பரோட்டா மாவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் சில்லுன்னு இருக்க வேண்டிய ஐஸ்கிரீம்ல பரோட்டா மாவு சுத்தி அத கல்லுல போட்டு சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? பொதுவா எதனாச்சும் ஒரு ஃபுட்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பாக்குறப்பே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பயங்கரமான பிரசன்டேஷன்ல இருக்கு. பாதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வேணாம் அப்படின்றதுனால அதோட பிரசன்டேஷனை பார்க்கும்போது அதை சாப்பிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி டெம்ப்ட் ஆகும். ஆனா அப்படியே இதை பாருங்க, இதெல்லாம் பார்த்தா மனுஷன் சாப்பிடுவானாடா? அப்ப நாங்க சாப்பிடணுமா? அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோ கிளிப்புமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.